ஏய் எப்பா நந்தி, எப்பா முனியப்பன், சாட்டேடி படைகளை கூட்டு போகிற கணக்கு என் கணக்கு. மயாண்டி மாடனை அவன் ஆட்டா முடிக்க எல்லாம் நாங்கள் எல்லாம் செட்டாக தான் போவோம். இப்போ நீதிமன்ற கோர்ட்டுக்குள்ளே மயாண்டி மாடை, யம தர்ம, சின்ன பொன்னாட்டக்கார பெரிய இவனுங்க போகிற சின்ன தம்பி இந்த பேக, அடுத்து பைரவ, வீரவுத்திர இவனுங்க எப்படி கருப்பேன் எல்லாம் ஓட்டியா ஒரு சோடியும் பொண்டாட்டியோடு கூட்டுவான். பெண்ணு ஆனந்தானே ஆட்டத்தில் நிற்கி நீதிமன்ற கோர்ட்டில் ஆட்டத்தில் நிற்கி அந்த ஆட்டத்தை 2 ரெக்கையை 2 கை ரெக்கையும் கால் ரெக்கையும் ஒடிச்சு விட்டுறணும். ஒடிச்சு அடி சாட்டி என் அடி தான் சாட்டி அடி. ஒரு சாட்டி அடிக்கு கோடிக்கணக்கான பேர்த்துக்கு அடி விழும். தரும் அடி. தெற்கு பால ராஜபாளைய நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கறிஞருக்கு இங்கே அடிக்கிற அடி டெல்லி வரைக்கும் அடி விழும். கண்டாரோலி அரசியல்வாதிக்கு ஒப்புதலை கொடுத்துட்டு ஒப்புதலை வாங்கிட்டு சந்தோஷமாக காலை 2 பிளந்து போகிறான். அப்போ வாதாட்டங்கள் சரியில்லாத நிலைமையில் போய்கிட்டு இருக்கு. தப்புக்கு தண்டனை கொடுக்கல, தப்புக்கு தண்டனை எடுக்கலை. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ கைலாசத்தில் நாங்கள் கொடுக்க முதல் சாமி அடி போட்ட கணக்கில் அடி இருக்கும். அடுத்து இராணுவ வானரப்படை கரெக்டாக மானிட பிறவிய வானரப்படை அமர்நாத்திலேருந்து கீழே இறங்கி வரையில் எல்லா நீதிமன்றத்தை செக் பண்ணல அடி வாங்குறவன் அடி வாங்குவான். அதுதான் கணக்கு. நாங்கள் சாமி அடி என்னப்பா நந்தி அடி கொடுத்த கொடுப்பு வழக்கறிஞர்களுக்கு இருக்கும். இந்த 2 தரப்பு வாதாட வர மத்தியா ஏமாற்றி தின்னுட்டு கொளுத்து நக்கி அவன் பொண்டாட்டிக்கு விரித்து விலைக்கு நாக்க உள்ளே விட்டுட்டு நக்கிட்டு நீதிமன்ற கோர்ட்டில் அப்படி பேப்பரை வீசிட்டு பெட்டிஷன் பேப்பரில் வாசிட்டு அதுக்கப்புறம் ஓடி போயிடலாம். அப்போ நீதி கேட்குறவன் கண்ணீர் கூத்தலுமா இருக்குது. வீட்டில் அழுவான், அவன் குடும்பத்தில் அழுவான். அப்போ இது எவ்வளோ பெரிய தப்பு. அப்போ இவனுக்கு கொடுக்குற குடுப்பு கீழே வாதாட்டத்தில் குடுப்பில் கொடுத்தாச்சுன்னா அட்டாம்படிக்க கணக்கு வழக்கு பூரா அப்போ ஒண்டிக்க ஆரம்பிச்சிடும். இவனுக்கு கொடுக்கணும். புரியுதா இல்லையா? கேஸ் கட்ட ஒண்டிக்கணும். கேஸ் கட்டு பேப்பரை குத்தணும். சூழாயத்தில் அவன் மயாண்டி மாடம் குத்திடுவான். அடுத்து ஆட்டத்தில் இருக்கிற கணக்கில் தொப்புள்ளையும் பேனா எழுத்துலையும் யம தர்மம் ஆட்டுவான். ஆட்டுன ஆட்டையில் சிரிக்குமா எல்லாம் இப்போ மாட்ட போகிறான். முக்கால் சத்தியம். புரிஞ்சிக்கோ, தெரிஞ்சிக்கோ, கணக்கை பார்த்துக்கோ. இல்லை உன் வீட்டில் வழக்கறிஞர் வீட்டில் கண்ணீர் கூத்தலுமா இருக்கும். உன் புள்ள மகன் பேரம் பேத்தி வச்சிருக்க கண்ணீர் கூத்தலுமா இருக்கும். புரிஞ்சிக்கோ. முனியப்பன் போட்ட கணக்கு தப்பாது.